நம்ம வாழ்க்கைக்கு நம்ம மட்டும்தான் பொறுப்பு. ஒரு செயலை செய்யும் போது அடுத்தவங்களுக்கும் துன்பம் வராது, எனக்கும் துன்பம் வராது அப்படின்னு நம்ம செய்யலாம். நமக்கு அந்த கிளாரிட்டி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இன்னைக்கான கான்செப்ட் குள்ள போலாம். நம்ம எப்பவுமே நம்ம வாழ்க்கையில 100% நம்ம பொறுப்பாளியா நம்ம இருக்கணும். நம்ம வாழ்க்கைக்கு நம்ம மட்டும்தான் பொறுப்பு. நம்ம கூட கணவன் மனைவி, கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், தாய் தந்தையா இருக்கலாம், குழந்தைகளா இருக்கலாம். இவங்க யாருமே நம்ம வாழ்க்கைக்கு பொறுப்பு கிடையாது. 100% நம்ம மட்டும்தான் பொறுப்புங்கிறத நம்ம ஆணித்தரமா நம்ம மனசுல நம்ம பதிய வச்சுக்கணும். இப்பதான் புத்தாண்டு போயிருக்கு. டிசம்பர் 31ஆம் தேதி பாத்தீங்கன்னா, இது ஒரு சர்வேலையும் எடுத்திருக்காங்க. 31ஆம் தேதி எல்லாருமே பாத்தீங்கன்னா நிறைய தீர்மானங்கள் எடுப்போம், ரெசல்யூஷன்ஸ் எடுப்போம். இந்த வர வருடத்துல நான் இது பண்றேன், இதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. அந்த சர்வேல கூட என்ன எடுத்திருக்காங்கன்னா, 20% பேர் என்னோட உடல் ஆரோக்கியத்தை நான் பேணி பாதுகாக்க போறேன். இன்னும் ஒரு 30% நான் கட்டாயம் வளமான வாழ்க்கைக்கு என்னை தயார்படுத்திக்கணும். இப்படி எல்லாருமே நிறைய தீர்மானங்கள் எடுத்திருப்பாங்க டிசம்பர் 31ஆம் தேதி. ஸோ இந்த 1ஆம் தேதியில நான் இந்த விஷயங்கள் எல்லாம் நான் பண்ண போறேன் அப்படின்னு. ஆனா ஜனவரி 2ஆம் தேதியே பாதி பேர் அதுக்கு மேல அதை கண்டினியூ பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு ஏதாவது 3ஆம் தேதி போய் நம்ம சில பேரை கேட்டோம்னா, அந்த வேலை கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இல்ல என் குடும்பத்துல நான் இன்னும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இல்லைன்னா அவங்களால ஒரு சூழ்நிலையை காரணமா சொல்றது. இல்ல கூட இருக்க நண்பர்கள், கூட இருக்க வீட்டு உறுப்பினர்களை காரணம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா இது எதுவுமே உண்மை கிடையாது. அடி ஆழத்துல பார்த்தா நம்ம நம்ம அதுக்கான நம்ம வாழ்க்கைக்கு நம்ம தான் பொறுப்பு அப்படிங்கறது நம்ம இன்னும் உணராம இருக்கோம் 100%. அப்படி இருக்கிறதுனால தான் நம்ம அடுத்தவங்களையும் சூழ்நிலைகளையும் நம்ம குறை சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்ப என்ன பண்ணணும்? ஒரு ஒரு விஷயத்துக்கும் அதற்கான விடையை நம்ம கண்டுபிடிக்கணும். எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு செயல் செய்யும் போது அது கன்சிஸ்டண்டா பண்ணணும்னு நம்ம நினைக்கும் போது பல பிரச்சனைகள், பல சவால்கள் வரும். அந்த சவால்கள் எல்லாம் ஒரு ப்ராப்ளம் பார்த்து இதுக்கு சொல்யூஷன். அது ஒரு கணக்கு மாதிரி நம்ம நினைச்சுக்கணும். ஓகே, கணக்குல நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு ப்ராப்ளம் கொடுப்பாங்க. அதுக்கான விடை கட்டாயம் இருக்கு. அந்த விடையை நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த சவால்கள் வரும்போது நம்ம இதற்கான விடை என்னங்கிற மாதிரி நம்மளோட மன அமைப்பு அப்படி இருக்கணும். அதையே காரணமா சொல்லிட்டு நம்மளோட செயலை செய்யாம நம்ம இருக்கக்கூடாது. அதே மாதிரி 3 வகையான மனிதர்கள் இருப்பாங்கன்றதையும் சொல்றாங்க ஆராய்ச்சியில. அதாவது முதல் வகையான மனிதர்கள் 90%மான மனிதர்கள் இப்படிதான் இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? அவங்க எந்த செயலையும் செய்யாம இதெல்லாம் பண்ணி நான் என்ன பண்ண போறேன், என் வாழ்க்கையே இப்படிதான் இப்படின்னு ஏதாவது ஒரு காரணங்களையோ எதையோ ஒண்ணு சொல்லிக்கிட்டு அவங்க முன்னேறத்துக்கான விஷயத்தையும் அந்த ஐடியாவையும் நினைக்க மாட்டாங்க. அதற்கான செயலையும் இறங்க மாட்டாங்க. 2வது வகையினர் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க விஷயத்தெல்லாம் யோசிச்சிருவாங்க, திட்டமெல்லாம் போட்டுருவாங்க, செயல்லையும் இறங்கிடுவாங்க. ஆனா இந்த செயல்ல இறங்கும் போது எப்பவுமே எல்லா செயலும் நம்ம எடுத்த உடனே நம்ம எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியாது. நம்ம ஆரம்பிக்கிறதுக்கான அந்த உத்வேகத்துல ஆரம்பிக்கும் போது பல தடைகள் வரதான் செய்யும். சோ இந்த தடைகளை பார்த்து நம்ம முன்னேறாம இருக்கக்கூடாது. முன்னேறி போகணும். இந்த தடைகளை எப்படி நம்ம உடைச்சிட்டு நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும்ன்றத பார்க்கணும். ஆனா இந்த 2வது வகையான மக்களோட மன அமைப்பு எப்படி இருக்கும்னா, எனக்கு தெரியும் அப்பவே இந்த தடை வரும்னு. சோ தடை வந்த உடனே அவங்க அப்படியே அவங்கள அங்கேயே நிறுத்திப்பாங்க. அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு அவங்க போக மாட்டாங்க. இந்த 3வது வகையினர் இருக்காங்க பாத்தீங்களா? இவங்க மட்டும்தான் என்ன பண்ணணும்? என்னோட இலக்கு இது. இந்த இலக்கை நான் அடைஞ்சே தீருவேன். அதற்கு அவங்களுக்கு ஒரு திடமான மன உறுதி இருக்கும். அதற்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன் உலகத்துல 3% மக்கள் மட்டும் அவங்க வின் பண்றாங்க? அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமா இருக்கும். இதே நமக்கு இருக்கிற சவால்கள் அவங்களுக்கும் இருக்கதான் செய்யும். இல்லாமலாம் இருக்காது. ஆனா அதை எல்லாமே அவங்க கடந்து போகணும். இதை எப்படி நான் கடக்கிறது? என்னோட இலக்கு அடையறதுக்கு இந்த விஷயத்த நான் எப்படி கடக்கிறது? அப்படிங்கிற மாதிரியான எண்ண ஓட்டத்துல இருப்பாங்க. அதே மாதிரி யாருக்காகவும் எதுக்காகவும் அவங்க செய்ய வேண்டிய வேலையை விடவே மாட்டாங்க, செயலை விடவே மாட்டாங்க. கோலுக்கான செயலை அவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதற்கான மன உறுதியும் இருக்கும், அதற்கான கன்சிஸ்டன்சியும் அவங்க கிட்ட இருக்கும். இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களோட வாழ்க்கைக்கு அவங்க தான் பொறுப்பாளி அப்படிங்கறது அந்த அடி ஆழ் மனசுல இருந்து அவங்களுக்கு நல்லாவே பதிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யார் கூட நம்ம சுத்தி இருக்கோம், நம்ம கூட சுத்தி இருக்கிறது யாரு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கே ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? உங்களோட நண்பனை நீங்க சொல்லுங்க, உங்களை பத்தி நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பழமொழி இருக்கு. இது மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? நம்ம யாரை போல ஆகணுமோ அவங்க கூட நம்ம அவங்கள சுத்தி நம்ம வச்சுக்கணும்.
அப்பதான் நம்ம வந்து அந்த உத்வேகத்தோட நமக்கு நிறைய ஐடியாஸ் எல்லாமே கிடைக்கும். நம்ம வந்து இந்த இந்த பிரயாணத்துல நம்ம பயணிக்கும் போது கூட வந்து பாத்தீங்கன்னா சஜன சாங்கத்தியம் சொல்றோம். எதுக்கு? சில நேரங்கள்ல நம்ம துவண்டு போயிடுவோம். ஆனா நம்மளுக்கு தூக்கி நிறுத்துறதுக்கு, நமக்கான டவுட்ஸை கிளியர் பண்றதுக்கு இந்த சஜன சாங்கத்தியம் ரொம்ப தேவையா இருக்கு. ஏன்னா எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா தடைகள் வரும். இந்த பாதையில இருந்து விலகி போறதுக்கான வாய்ப்புகள் இந்த பொருளாதார சம்பந்தமா இருக்கிற உலகத்துல நமக்கு கட்டாயம் வரும். ஆனா அது தகர்த்தெறியறதுக்கு இந்த சஜன சாங்கத்தியம், இந்த குரூப் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப தேவையா இருக்கு. அப்போ நம்ம இந்த மாதிரியான இருக்கிறவங்கள பயணிக்கும் போதுதான் நம்ம வந்து இந்த ஆன்மீக பாதையில நம்ம பாட்டுக்கு எளிதா பயணிக்கிறோம். அதே போலதான் ஒரு ஒரு லட்சியத்துக்கும் நமக்கு ஒரு ஒரு விதமான மக்கள் நமக்கு தேவைப்படுவாங்க. அப்போ அவங்க அந்த மக்கள் யாரு, அவங்க கூட நம்ம போய் நம்ம நேரம் ஸ்பெண்ட் பண்ணும்போது கோலை வந்து நம்ம ரொம்ப ஈஸியாவே வந்து நம்ம அடைஞ்சிருவோம். அப்ப எதையுமே காலதாமதம் நம்ம படுத்த மாட்டோம். வாழ்க்கையில வந்து தவறு பண்றதுக்கு, நம்ம தப்பு பண்றதுக்கு நம்ம வந்து பயப்படவே கூடாது. இந்த செயல் பண்ணா தப்பாயிடுமா, இது ஒரு தப்பான செயலா இருக்குமா, எனக்கு எல்லாமே தெரியாதே அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் வந்து நம்மள அடுத்த கட்டத்துக்கு நம்மள எடுத்துட்டு போகாது. தப்புகள் வந்தா பரவாயில்ல, அது தப்பு தான், எல்லாருமே தப்பு பண்ணுவாங்க. அதையும் நம்ம வந்து நம்ம நினைச்சுக்கிட்டு அந்த பயணத்தை கண்டினியூ பண்ணணும். ஒரு தவறே ஆனா கூட நம்மள வந்து ஒரு குற்ற உணர்வுக்குள்ள போகாம இந்த தவறை நம்ம திருப்பி பண்ணாம இருக்கணுங்கிறத மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம வந்து கண்டினியூ பண்ணுமே தவிர தப்பு நடந்துருமா தப்பு நடந்துருமான்னு சொல்லி செயலே பண்ணாம இருக்கக்கூடாது. ஸோ இது ஒரு காரணம் நம்ம காலதாமதப்படுத்துறதுக்கு. அடுத்த முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சோம்பல். இந்த சோம்பல் அதாவது என்ன, சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சோம்பல்னால நம்ம வந்து காலதாமதப்படுத்துறோமா, காலதாமதப்படுறதுக்கு நம்ம சோம்பலை ஒரு உதாரணமா சொல்றோமா, அது ஒரு காரணமா சொல்றோமான்ற குழப்பம் இருக்கும். சோம்பல் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு விஷயம் நம்ம பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அது உடல் அளவுலயோ மனசளவுலயோ நம்ம டயர்டா இருக்கோம், பாத்துக்கலாம் பின்னாடி அப்படிங்கிற அந்த ஒரு நினைப்பு வருது இல்லையா, அந்த நினைப்பு தான் வந்து சோம்பல். ஆனா இந்த சோம்பல்னால நம்ம இழக்கிறது வந்து நிறைய விஷயங்களை நம்ம இழப்போம். இது வந்து ஒரு காரணம் மட்டும் கிடையாது. இதற்கு வந்து பல விஷயங்கள் வந்து காரணமா இருக்கும். அதாவது நம்மளோட என்ன நம்ம வந்து நம்புறோம், நம்மளோட நம்பகத்தன்மை, அதாவது பிலீஃப் சிஸ்டம் என்ன, நம்மளோட ஆட்டிடியூட் என்ன, நம்மளோட பழக்க வழக்கங்கள் என்ன. நமக்கு ஒரு பேட் ஹாபிட் இருக்கு அப்படின்னா அதனால நமக்கு ஒரு சோம்பல் வரலாம். ஸோ இப்படி பல விஷயங்கள் பின்னி பிணைஞ்சது தான் வந்து சோம்பல். இந்த சோம்பல்னால வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்ட இந்த செகண்டரி ஹேபிட்ஸும் வந்து நிறைய ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் வந்து சோம்பலை பத்தியான ஒரு விஷயம். இந்த சோம்பல் வந்து பல காரணங்களால வரும். ஸோ முதல் காரணம் வந்து ஃபெயில் ஆயிருவோமோ, தோத்து போயிருவோமோங்கிற அந்த பயம் வந்து சோம்பலை உண்டுபடுத்தும். இப்ப நம்ம ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறோம். பண்றதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்மள தோத்து போயிடுவோமோ அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து நம்மள, அதாவது நம்ம அந்த செயலை பண்ணவே விடாது. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு வெப்சைட் பண்ணணும்னு நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு வந்து அந்த வெப்சைட் பண்ண தெரியாது. ஏன்னா எல்லாருக்குமே வெப்சைட் பண்ணணும்னு தெரியாது இல்லையா? அதற்கான சில மனிதர்கள் இருப்பாங்க. எனக்கு இது பண்ண தெரியாது, எனக்கு இதை பத்தி ஒண்ணுமே தெரியாது, இது பண்ணா தோத்து போயிடுவோமோ, அதுல தோக்குறதுன்னா என்ன, இது வந்து நல்லா இல்லைன்னு சொல்லிடுவாங்களோ, இல்லைன்னா நம்ம நினைக்கிற மாதிரியான கஸ்டமர்ஸ் வந்து இதை பார்க்க மாட்டாங்களோ, இப்படி எல்லாம் யோசிச்சுக்கிட்டு அந்த வெப்சைட்டே பண்ணாம இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து செயலை பண்ணவே இல்லைங்கிறது தான் அர்த்தம். அப்போ அந்த தோத்து போயிருவோன்ற அந்த பயம் வந்து நம்மள அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகாது. அதனால நமக்கு சோம்பல் வரும். அடுத்து பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு மைண்ட் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இப்படிதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட். அதாவது வந்து நான் எப்பவுமே ஜெயிச்சுட்டே தான் இருப்பேன், நான் என்ன பண்ணாலும் நான் ஜெயிச்சிடுவேன்றது, அந்த மாதிரியான ஒரு மனநிலையில இருக்கிறதும் தப்பு. அதே மாதிரி நான் எந்த விஷயத்த பண்ணாலும் நான் தோத்து போயிடுவேன் அப்படிங்கிறமான மனநிலையில இருக்கிறதும் தப்பு. இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா தப்பான மனநிலை. என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும், எல்லாருக்கும் எல்லா நேரத்துலயும் எல்லா விஷயமும் தெரியாது. நம்ம ஒரு விஷயத்த பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்கு வந்து தேவையான உத்வேகம் இருக்கு, கட்டாயம் நீங்க ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படின்னா நீங்க செயலை செய்ய ஆரம்பிச்சிருங்க. எப்பவுமே வந்து ஒரு விஷயத்தோட எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சுட்டு தான் நான் அந்த விஷயத்துக்குள்ள இறங்குவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மன எண்ணத்துல நம்ம இருக்கக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து நான் இருக்கிறது பெங்களூர்ல இருக்கேன். எனக்கு வந்து சென்னைக்கு வரணும்னு நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இங்கேருந்து சென்னை போகிற வரைக்கும் இருக்கிற வழியெல்லாம் எனக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, பெங்களூர்லேருந்து கிளம்புனேன்னா போகிற வழியில் வேலூர்னு ஒரு ஊர் வரும், அதுக்கப்புறம் வந்து பூந்தமல்லி வரும், இப்படி ஆன விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சா போகிறோம், அந்த இம்பார்ட்டன்ட் மைல்ஸ்டோன் தெரிஞ்சா போகிறோம்.
போற வழியில தப்பா கூட போகலாம். திடீர்னு பெங்களூர்ல இருந்து கிளம்பி சித்தூர் பக்கம் கூட ஒரு ரோட்ட புடிச்சு போயிரலாம். ஆனா போற வழியில நான் யார்கிட்டயாவது போய் கேட்பேன் இல்லையா? இது வந்து சென்னை தான் போதுங்களா அப்படின்னு. அப்போ ஒருத்தர் எனக்கு சொல்லுவாருல்ல, இது இல்லைங்க, நீங்க மாறி வந்துட்டீங்க வழி. நீங்க அப்படி மாறி போனா பரவாயில்ல. இந்த ரோட்டு பக்கம் போனீங்கன்னா நீங்க அந்த ரோட புடிச்சிருவீங்கன்னு எனக்கு ஒருத்தர் சொல்லியிருப்பாரு. அப்போ நான் தப்பா ஒரு இடத்துல நான் போனாலும் என்ன நான் வந்து ஒரு உதவி கேட்கும் போது என்ன ஒருத்தர் வந்து வழிபடுத்துவாரு. இல்லம்மா நீங்க தப்பா வந்துட்டீங்க, இல்ல கரெக்டா வந்திருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. அதே போல எந்த ஒரு விஷயமும் எனக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் ஆரம்பிப்பேன்ற மனநிலையில நீங்க இருக்காதீங்க. உங்களுக்கு கொஞ்சம் வழி அந்த மைல்ஸ்டோன்ஸ் இருந்தா போதும். அதனால தான் இந்த நம்ம கோல்ஸ் எழுத்தும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு 5 வருடம் இல்ல 10 வருடம் வந்து நீங்க ஒரு கோல் செட் பண்றீங்க அப்படின்னா, சின்ன சின்ன மைல்ஸ்டோன் ஒரு வருஷத்துல நான் வந்து அடையணும். 2வது வருஷத்துல நான் இந்த நிலைக்கு போகணும்னு நம்ம சொல்லுவாங்க. இதுதான் வந்து அந்த நடுவுல இருக்கிற மைல்ஸ்டோன்ஸ். இதை நம்ம அச்சீவ் பண்ணிட்டே இருந்தோம்னா அந்த 5வது வருஷத்துக்கான விஷயத்த நம்ம கட்டாயம் அடைஞ்சிருவோம். ஸோ இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சா போதும். முதல் வருஷத்தை அடையறதுக்கான நிலை என்னவோ அந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சா கூட போதும். இல்ல ஒரு வருஷம் கூட இல்ல, ஒரு 6 மாசம் கழிச்சு நான் இந்த இடத்துல இருப்பேங்கிற அந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சா கூட நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும்னு சொல்றாங்க. ஸோ அந்த ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்டும் நம்ம வந்து வச்சுக்க கூடாது. மேலும் வந்து இந்த செல்ஃப் பிலீஃப் சில பேருக்கு எப்படி இருக்கும்னா, ஒரு செல்ஃப் டாக்கே, அதாவது தனக்குள்ள நினைக்கிற விஷயமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு எதிர்மறையா இருக்கும். அந்த மாதிரி எண்ணங்களும் நம்மள வந்து சோம்பலுக்கோ இல்ல நம்மள காலதாமதம் வந்து படுத்தும். ஸோ அந்த மாதிரி எண்ணங்களையும் நம்ம வந்து வளர்த்துக்க கூடாது. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அதே அந்த சூழ்நிலையில நான் இப்படிதான் யோசிப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்மறை எண்ணங்களை நம்ம திரும்ப திரும்ப நம்ம சொல்லக்கூடாது. நம்ம வந்து ரொம்ப பாசிட்டிவா என்னால பண்ண முடியும். ஏதோ ஒரு சூழ்நிலையில நான் வந்து முன்னாடி வந்து தோத்துருக்கலாம். நான் செய்யணும்னு நினைச்ச ஒரு செயலை நான் முடிக்காம இருந்திருக்கலாம். அதெல்லாம் முன்னாடி. அது பழசு. அது வந்து என்னோட பாஸ்ட்ல இருக்கு, கடந்த காலத்துல இருக்கு. நிகழ்காலத்துல நான் ஆக்ஷன் எடுக்கும் போது எதிர்காலத்துல நான் கட்டாயம் நான் அதை பண்ணி முடிப்பேன். ஏன்னா ஒரு ஒரு நாள் நம்ம வந்து மாறிக்கிட்டே இருக்கோம், நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம வந்து நமக்கே அந்த அந்த வாய்ப்பை நம்ம கொடுத்துக்கணும். இதுக்குமே நம்மளோட இந்த ஆன்மீக உதாரணத்தை நம்ம எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த தியானத்துக்கு வந்து 4 வருஷம் கிட்ட ஆகுது. இதே ஒரு 5 6 வருடத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்து யாராவது இந்த மாதிரி சஜன சாங்கத்துல நான் இப்படிலாம் பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நான் நம்பியிருக்கவே மாட்டேன். ஐயோ எனக்கு பேசவே தெரியாதே, எனக்கு சம்மரி பண்ணவே தெரியாதே அப்படிங்கிற மனநிலையில தான் நான் வந்து இருந்தேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து அதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது நான் அதை வந்து சரி, நான் வந்து இதை நம்ம எப்பதான் கத்துக்கிறது, இந்த சம்மரி பண்ற விஷயத்த நம்ம எப்ப கத்துக்கிறதுங்கிறதுக்காக அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது நான் வந்து பயன்படுத்திக்கிட்டேன், நான் என்ன வளர்த்துக்கிட்டேன். அப்ப நான் வந்து இல்ல இல்ல, இத்தனை வருஷத்துல என்னோட இவ்வளோ வருஷ வாழ்க்கையில நான் சம்மரி பண்ணதில்லை, எனக்கு அது தெரியவே தெரியாதுன்னு நான் நினைச்சுக்கிட்டே இருந்திருந்தேன்னா என்னை வந்து அடுத்த லெவலுக்கு நான் கொண்டு போயிருக்க முடியாது. ஆனா அந்த முதல் காலகட்டத்துல நான் வந்து சம்மரி பண்ண ஆரம்பிக்கும் போது நான் பல தவறுகளை பண்ணியிருக்கேன். சின்ன சின்ன தவறுகள் பண்ணியிருக்கேன். ஆனா எனக்கு மேல இருந்தவங்க வந்து என்னை எப்பவுமே அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. இல்லம்மா இதெல்லாம் சாதாரணம் தான், இந்த மாதிரியான தப்புக்கள் வந்து வரதான் செய்யும். அதே மாதிரி என்னோட கூட இருக்கிறவங்க ஹோஸ்ட் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க என்னென்ன அப்படிங்கறதையும் நான் அவங்க கிட்ட பேசி நான் கத்துப்பேன். ஸோ அவங்க தப்புல இருந்தையும் நான் கத்துக்கிட்டேன், என்னோட தப்புக்கள்ல இருந்தையும் நான் வந்து கத்துக்கிட்டு இருந்திருக்கேன். அதனாலதான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னால பல இடங்கள்ல போய் கிளாஸ் கொடுக்க முடியுது, எனக்கு அந்த தைரியம் இருக்கு. ஒரு இடத்துல வந்து ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா இப்படி நான் வந்து பேசி பேசியே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு இடத்துல எளிமையா பேசுறதுக்கு முடியுது. ஆங்கிலத்துல சொன்னாலும் பேச முடியும், தமிழ்ல சொன்னாலும் என்னால பேச முடியுது. ஆனா 5 வருடத்துக்கு முன்னாடி இது சொல்லியிருந்தா நான் கட்டாயம் நம்பியிருக்க மாட்டேன். அதனால எப்பவுமே வந்து நமக்கான அந்த வாய்ப்பை நம்ம ஏற்படுத்திக்கணும். பழங்காலத்துல நான் வந்து கடந்த காலத்துல நான் இப்படிதான் இருந்தேன் அப்படிங்கிற அந்த எண்ணத்துல இல்லாம நம்ம புதுசு புதுசா ஒரு ஒரு நாளும் கத்துக்கிறோம், ஒரு ஒரு நாளும் நம்மள நம்ம மேன்மைப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இன்னும் கூட ஒரு உதாரணம் சொல்லலாம். இப்போ நம்ம தியானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் முன்னாடி கடந்த காலத்துல ஏதாவது ஒரு சூழ்நிலையில அன்னைக்கு நம்ம ரியாக்ட் பண்ணியிருப்போம். ஆனா இப்ப வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை கிடைக்கும் போது நம்ம வந்து இப்ப ரியாக்ட் பண்ணாம இருப்போம் சில விஷயத்துக்கு. நம்மளே பாருங்க எப்படி மாறி இருக்கோம் இந்த தியானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம். இது எல்லாருக்குமே பொருந்தும். ஸோ எல்லாருக்குமே நம்மளும் தினம் தினம் மாறிக்கிட்டு இருக்கோம், நிறைய படிச்சுக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்ம கூட இருக்கிறவங்களும் நிறைய விஷயங்கள் அவங்களுக்குள்ள அந்த மாறுதல்கள் வந்து நடந்துகிட்டே தான் இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். மேலும் பாத்தீங்கன்னா அக்கறை இன்மை, அக்கறையே இல்லாம இருக்கிறது. ஒரு விஷயம் செய்யணும்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம், ஆனா அந்த விஷயத்துக்கு மேல நமக்கு அக்கறை இல்லாம இருக்கும். நான் வந்து இப்போ ஒரு கோல் வச்சிருக்கேன்,
ஆனா அந்த கோல் மேல எனக்கு ஒரு அக்கறையே இல்ல. அத நான் வந்து அச்சீவ் பண்ணணும்னு நான் நினைக்கலன்னா, இந்த அக்கறையின்மை ஏன் வருது அப்படிங்கிறத நம்ம வந்து கொஸ்டின் பண்ணணும். அதாவது உண்மையிலேயே அந்த கோல் மேல எனக்கு பற்றுதல் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா நம்ம எந்த ஒரு விஷயத்த நமக்கு ரொம்ப பற்றுதல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், என்ன தடை வந்தாலும் நம்ம அத பண்ணிருவோம். ஆனா அதே நேரம் அதுக்கு நமக்கு உண்மையிலேயே நமக்கு அத அச்சீவ் பண்ணணுன்ற அந்த ஒரு எண்ணம் இல்ல. சும்மா அடுத்தவங்க வச்சிருக்காங்க, நானும் வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாரி ஒரு கோல் வச்சோம்னா, நமக்கு அது மேல அக்கறை இருக்காது. ஸோ அதனால இந்த அக்கறையின்மை வந்து எங்கேருந்து வருது அப்படிங்கிறத நம்ம வந்து நோட் பண்ணணும். அப்போ நம்மள தான் நம்ம ஆராய்ச்சி பண்ணிக்கணும். இது உண்மையிலேயே எனக்கு பிடிக்காத கோலா? உண்மையிலேயே எனக்கு அது மேல தீராத ஒரு மோகம் இருக்கா அந்த செயல் செய்யறது மேல? அப்படிங்கிற மாரியான விஷயங்கள வந்து நம்ம பட்டியல் பண்ணும்போது, நமக்கு இது உண்மையிலேயே நமக்கு பிடிச்ச ஒரு கோல் தானா? அப்படிங்கிறது நமக்கு புரியும். இல்லன்னா, இந்த சூழ்நிலைக்காக, இந்த நம்ம குடும்ப உறுப்பினர்களுக்காக, இல்ல இந்த சமுதாயத்துக்காக நம்ம அந்த கோல வச்சிருக்கோமா? ஏன்னா, அந்த மாரி நம்ம மத்தவங்களுக்காக நம்ம ஒரு கோல வச்சிருக்கோம் அப்படின்னா, அது மேல கட்டாயம் ஒரு அக்கறையின்மை வரும். அந்த அக்கறையின்மையினாலேயே நமக்கு சோம்பல் வந்துரும். இது வந்து ஒரு காரணம். கன்ஃப்யூஷன், அதாவது குழப்பம் இருக்கிறது. இது பண்ணலாமா? இது பண்ணக்கூடாதா? அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கும். ஸோ, எப்பவுமே வந்து ஒரு குழப்பம் வரும்போது, எல்லாருக்கும் குழப்பம் வருங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு கிளாரிட்டி வராம இருக்கும் ஒரு ஒரு நேரங்கள்ல. அது வந்து ரொம்ப ரொம்ப இயல்பு. அந்த நேரத்துல நம்ம வந்து எந்த ஒரு செயலையும் நம்ம செய்யாம, நம்மள கொஞ்ச நாள் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். கோல பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், பண்ணக்கூடாது. நம்ம ஒரு பண்ற செயல் வந்து மத்தவங்கள துன்புறுத்தும், இல்ல அவங்களுக்கு ஒரு கஷ்டத்த குடுக்கும் அப்படின்னா, அந்த செயல செய்யாம இருக்கிறது நல்லது. ஆனா, ஒரு செயல செய்யும்போது அடுத்தவங்களுக்கும் துன்பம் வராது, எனக்கும் துன்பம் வராது அப்படின்னா நம்ம செய்யலாம். ஸோ இப்படி அந்த கிளாரிட்டி வர வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். ஸோ அந்த கிளாரிட்டி வந்து தன்னால வரும். நம்ம அத பத்தி யோசிக்க யோசிக்க, நம்மளோட மனசு வந்து பாத்தீங்கன்னா, அத ஆராயும். அந்த அளவுக்கு வந்து நம்ம அத யோசிக்கும்போது, நமக்கு அதற்கான விடை நம்மளோட மனதே நமக்கு கொண்டு வந்து குடுக்கும். என்ன பண்ணணும்னு. ஸோ அதனால ஒரு குழப்பத்தோட வந்து பாத்தீங்கன்னா, நம்ம எந்த செயலையும் நம்ம பண்ணக்கூடாது. இந்த குழப்பங்கள்னால கூட நமக்கு வந்து சோம்பல் வரும். நான் எப்பவுமே குழப்பத்துல இருக்கேன்ப்பா. அதனால பாத்துக்கலாம். அப்புறம் என்ன பண்ணலாம்? அப்படின்ற மாரியாவும் நம்ம வந்து அந்த ஒரு செயல செய்யாம விட்டுருவோம். ஸோ அந்த குழப்பம் வரும்போது, நம்ம வந்து இந்த குழப்பங்கள் வருவது ரொம்ப இயல்பு. நமக்கு அந்த கிளாரிட்டி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சுக்கணும்.